வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டே மார்னிங் ரொட்டீன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி நீங்கள் வந்து டைம் சேவ் பண்ணுவீங்க, காலையில் 6 மணிக்கெலாம் வேலை கிளம்புறீங்களே, இந்த ஒர்க்கிங் டே ரொட்டீன் எடுங்கன்னாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி டைமை சேவ் பண்ணுறது, மார்னிங் வந்து நம்ம 1 ஹவர்க்குள்ளே சமையல் முடிக்கணும்னா என்னோடய ஒய்ஃப் என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டிப்ஸை பார்ப்போம். அது இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஆக்சுவலாக நாங்கள் அன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சோம் பார்த்திங்கன்னா காய்கறியே இல்லை. ஆனால் என்ன வாங்க மறந்தாச்சு. காய்கறி இல்லாத அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி காலையில் நம்ம எந்திரிச்சு எப்படி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு அதுவும் 1 ஹவரில் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சேம் டைம் ஜூன் மந்த் கிராசரி ஷாப்பிங்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு ஒர்க்கிங் டே. மார்னிங் வந்து காலையில் எந்திரிக்கிறோம். மார்னிங் வந்து 4:50க்கெலாம் எந்திரிச்சிருவோம். விடிய காலையில் எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது காய்கறியே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் டக்குன்னு இவங்க ரைஸ்க்கு வந்து தண்ணி வச்சுட்டு கொண்டக்கடலை வீட்டில் இருந்துச்சு. ஸோ கொண்டக்கடலை குழம்பு பண்ணிக்கலான்னு அதை குக்கரில் வேக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சட்னி, கொஞ்சம் வெங்காயம் இருந்துச்சு, இருந்த வெங்காயத்தில் பருப்பு சட்னி அரைக்கலான்ட்டு அரைச்சிட்டு, வீட்டிலையே எங்கள்கிட்ட முருங்கை மரம் இருக்கு இல்லையா, ஸோ முருங்கை கீரை பறிச்சிட்டு வந்து ஆஞ்சு வச்சுட்டாங்க. இதில் மெயினாக என்ன அப்படின்னா, சட்னிக்கு வந்து நல்ல வேளை வெங்காயம் இருந்துச்சு. வெங்காயம் தக்காளி 2 தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம குழம்புக்கும் வேணும், அட் த சேம் டைம் நம்ம சட்னியும் வேணும். அப்படிங்கிறப்ப சரி பருப்பு போட்டு சட்னி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு நிறையா பருப்பு, ஒரு தக்காளி போட்டு வதக்கல் சட்னி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மிச்சம் இருந்தக்கூடிய தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டு சுண்டல் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சுண்டல் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கொண்டக்கடலையே யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நாங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, வீட்டில் வந்து முருங்கைக்கீரை இருந்ததுனால பிரச்சனை இல்லை, முருங்கை மரம் இருந்ததுனால பிரச்சனை இல்லை. மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தேங்காயெலாம் முடிஞ்ச அளவுக்கு திருகி வச்சுருவாங்க. அடுத்த நாளே முந்தின நாளே வந்து திருகி வச்சுருவாங்க. பட் ஆனால் காய்கறி இருக்கிறதையே வாங்குறதையே நாங்கள் மறந்துட்டோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டென்ஷனில் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் எப்படியோ டக்குன்னு குக்கரோட உதவியோட கொண்டக்கடலைலாம் வேக வச்சு குழம்பு வச்சு முடிச்சுட்டாங்க. இது கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடியெல்லாம் நான் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா செய்வாங்க, ஆனால் பிடிக்காது. இப்பப்போ இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் முருங்கைக்கீரையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், ப்ரோட்டீன் ரிச்சு குழம்புனே சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் வேறு காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி போட்டு செஞ்சோன்னா அதில் வந்து அந்தளவுக்கு ப்ரோட்டீன் இருக்காது. சுண்டல் சேர்க்கறதுனால நல்லாவே ப்ரோட்டீன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் தேங்காய் போட்டு பண்ணி முடிச்சுட்டாங்க. எப்படா முடிப்பாங்கன்னு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய டைம் வந்து சில சமயம் மறந்துடுவோம். சரி வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்போம். இவங்க ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுருவாங்க, தேங்காய்லாம் திருக்கி வச்சுருவாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் மறந்துடுவேன். அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஆகிடுச்சு. எப்படியோ அன்றைக்கி சமாளிச்சாச்சு, நல்ல வேலை. இப்போ முருங்கை மரம் நம்ம வீட்டில் ஒன்று இல்லை அப்படின்னா தொட்டுக்கைக்கு அன்ஹெல்த்தியாக வடகமோ அப்பளமோ தான் பொரிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப என்னைக்காவது சாப்பிட்றது தப்பு கிடையாது. பட் எனிவேஸ் மோஸ்ட்லி நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நிறைய பேர் டிப்ஸ் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்துக்கங்க. நிறையா தோசை சேர்க்காம கம்பு தோசை அந்த மாதிரி கொஞ்சம் மில்லட்லாம் சேர்த்துக்கங்கன்னு சொன்னீங்க. அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். உங்களுக்கே வந்து மெனு பிளான் வீடியோலாம் உங்களுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சட்னியும் அரைச்சாச்சு. சைட் பை சைடு எனக்கு டிஃபன் பாக்ஸில் தோசையும் சுட்டு வச்சுட்டாங்க. மோஸ்ட்லி காலையில் இட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது வேக டைம் எடுக்கும், பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு தோசை தான் வந்து மார்னிங் மோஸ்ட்லி இருக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து இட்லி இருக்காதுன்னே வச்சுக்கோங்களேன். தோசை அந்த பருப்பு சட்னி அரைச்சி ரெடி பண்ணி இப்போ டிஃபன் பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகாக ரைஸு, கீரை பொரியல் எடுத்தாச்சு. அட் த சேம் டைம் குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. தண்ணி பாட்டில் அது பிடிச்சி வச்சுருவோம். ஸோ இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறப்பவே நான் போய் தண்ணி பாட்டில் எனக்கு, பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் பிடிச்சி வச்சுடுவேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு 7:30க்குள்ளே ரெடி பண்ணணும். அதனால் அவங்க கொஞ்சம் லேட்டாக பேக் பண்ணுவாங்க. மணி பாருங்கள், கரெக்டாக 6 பேக்லாம் நான் இவங்க சமைச்சிட்டு இருக்கிறப்ப நான் குளித்து ரெடியாகி 6 மணிக்கு வந்துடுவேன். பேக் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய பேக்கையும் நான் வந்து முந்தின நாள் நைட்டே என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். காலையில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். 6 மணிக்கு நான் கிளம்புனா தான் பஸ்ஸை பிடிச்சி நான் டக்குன்னு டயத்துக்கு காலேஜுக்கு போகணும். பஸ்ஸை பிடிச்சாச்சு. ஆக்சுவலாக நான் காலேஜில் 7:50க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். 7:51 ஆனாலும் எல்ஓபி ஆகிடும். ஸோ அதனால் நான் சீக்கிரமாக கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன். 6 மணிக்கு நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னா நான் அன்றைக்கி வந்து காலேஜுக்கு ரிலாக்ஸாக போயிடலாம். இப்போ பைக் காணாம போனதுனால நான் அங்கே போய் டவுன் பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்குது. இன்னும் பைக் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அப்டேட் கேட்டிருந்தீங்க, கிடச்சா நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.
ஈவினிங் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்து இப்போ காஃபி மோஸ்ட்லி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வரோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பால் தான் குடித்தோம். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உட்கார அடசல் வந்து செஞ்சுருந்தாங்க ஒன் டே. அந்த அன்னைக்கு தான் ஆக்சுவலாக பாசிப்பருப்பில் செய்வாங்க இல்லையா, வீட்டில் இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு, வெல்லம், ட்ரை கிரேப்ஸ் முந்திரி வச்சு இந்த உட்கார அடசல்னு சொல்லி செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு இது வாங்க போயாச்சு. கிராசரி ஷாப்பிங் முடிச்சுட்டு அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த மாதம் போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும். என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து ஒரு கிலோ பாக்கெட் வாங்கினேன், 1 கிலோ ஸ்டாக் இருக்குது. அதுக்கப்புறம் ஜீனி, அதே மாதிரி தான் ஜீனி 1 கிலோ தான் வாங்குவோம். ரேஷன் கடையில் மிச்சத்தை வாங்குவோம், நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. அப்புறம் கோல்டு வின்னர் 1, அப்புறம் பொட்டுக்கடலை பாக்கெட்டு, முக்கியமாக பச்சை பட்டாணியும் கொண்டைக்கடலையும் நம்ம கண்டிப்பாக வீட்டில் எப்போதுமே இருக்கணும். ஸ்நாக்ஸ்க்கும் ஆகும், இந்த மாதிரி அவசரடியாக காய்கறி இல்லாதனே குழம்புக்கு யூஸ் ஆகும். அப்புறம் புளி ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டோம். புளி வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவோம். அப்புறம் நாகா ரவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வழக்கமாக அவங்க கூடிய ஜெயா ஸ்டோரில் தான் இந்த நர்ஸும் சேமியாக இருக்கும் வாங்குவோன்னு சொல்லிட்டு. அந்த கடை பூட்டிட்டாங்க. இப்போ அந்த கடையில் வேலை பார்த்தவங்க இன்னொரு இடத்துல ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே எங்கே எடுப்பாங்களோ அதே இடத்துல இவங்களும் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள். அதே பிராண்டே வந்து அவங்க வாங்கி அவங்க கடையில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு, அப்புறம் ஒரு 2 கிலோ ஆசீர்வாத் வாங்கிட்டேன், பெரிய பேக்கு. கோதுமை இந்த மாதம் அரைக்கல. இது வந்து ஆஃபர் இருந்துச்சு, வெறும் 110 ரூபா தான். ஸோ அதனால் ஆஃபரில் இதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக கொஞ்சம் நாகா மைதா, இது வந்து ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மளிகை சாமான். அது இல்லாமல் அரிசி எப்போதும் போல் 7 கிலோ வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி சாப்பாடு அரிசியும் இட்லி அரிசியும். அது இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய் ஐட்டம், தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் செக்கில் வாங்கிட்டேன், அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதத்துக்கு வாங்கின மளிகை பில்லு, ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 2885 ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வச்சுருந்தோம். ஸோ இட்லி சுட்டுட்டு பொடி வச்சு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பொடி வச்சு அன்றைக்கி நைட்டு சமையலை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொடி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஹெல்தி தான். பட் நம்ம எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுனால சம்டைம்ஸ் அன்ஹெல்தியாக நினைக்கிறோம். பட் நல்லெண்ணெயுமே நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து பிபிக்கு இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. பட் நான் டாக்டர்கிட்ட கேட்டப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது, பட் அளவாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து நல்லெண்ணெய் மோஸ்ட்லி கொஞ்சம் எல்லா சட்னிலையுமே எனக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இப்போ நான் கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. ரொம்ப அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக சேர்க்காமல் ஒரு நாள் இட்லி பொடி சாப்பிட்டா அப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் நாளைக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்காமல் ஒரு 5 days ஒன்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கிறது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கி வந்து மணி சேவிங் ரிலேட்டாக எதுவும் போடல, கிராசரி வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தேன். அப்புறம் டைம் சேவிங் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.